என்ஃபீல்ட் அந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த வெஹிக்கிளில் ஒரு மாடலை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாடல் தான் நம்மளுக்கு C6. பட் இன்னொரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுன்னு பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ராயல் என்ஃபீல்டர் பிராண்டோட இறங்க போகிறதுல ராயல் என்ஃபீல்டர் வந்து இன்னும் ஒரு சப் பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து ஃப்ளையிங் ஃப்ளூன்ற ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு கீழே தான் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்க மாடல் வந்து C6ன்ற மாடல். இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. வண்டி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி லீனாக ஒரு சிங்கிள் பீஸ் செட்டப்போட ஒரு மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ டிசைன் வைஸ் இது வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு டிஎன்ஏவை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ரெட்ரோ லுக்கிங் ஸ்டைலில் அப்படியே ஒரு மாதிரி இன்ஜின் கேசிங்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஜின்லாம் இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு கேசிங் மட்டும் தான்ன்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ ரேஞ்சு போகுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. மேபி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு மாடல் SX ஒரு மாடல். இது வந்து C6 ஃப்ளையிங் ஃப்ளூயா C6. ஃப்ளையிங் ஃப்ளூயாவில் SXன்னு ஒன்று உண்டு. அது வந்து ஸ்கிராம்பிளர் மாடல். அது வந்து பார்க்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. அதோடைய லுக்குன்றது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பட் ஆனால் அதை நேரில் ஷோகேஸ் பண்ணல. அதோட வீடியோஸ் அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் காமிச்சாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரீலி நல்ல ஒரு டிசைனாகவே இருக்குது. அது இல்லாமல் இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி இவ்வளோ ரேஞ்சு போகிற மாதிரி சொல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு நார்மலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றதையும் தாண்டி நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அதுக்கடுத்து கார்னரிங் கண்ட்ரோலு, லீன் ஆங்கிள் ABS, அது மாதிரி ஏதோ நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சரிஸ்டிக் அண்ட் சேஃப்டி லெவலில் ரொம்பவே சூப்பராக எட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கிற அந்த ஒரு சைஸை பார்த்தா இது அந்தளவுக்கு ஸ்பீடு போகிற வெஹிக்கிள் மாதிரி இல்லை. அது இல்லாமல் ரேஞ்சும் எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியல. பார்ப்போம். நம்ம ஊரில் அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபீச்சரிஸ்டிக்காக எதிர்பார்க்கறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரேஞ்சு போதா இல்லையான்றது தான் பார்க்குறாங்க. சரி, ஓகேங்க. இதங்க ராயல் என்ஃபீல்டு அப்கமிங் 2 வெஹிக்கிள். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய ஹிமாலயன் எலக்ட்ரிக் வெர்ஷனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் அதை வந்து இந்த ஃப்ளையிங் ஃபிளாக்கில் கிட்ட இறக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுடைய பிராண்ட் பேர் வச்சு இறக்குவாங்க. அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஹிமாலயன் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த பெட்ரோல் இன்ஜின் மாதிரியே இருக்குது. பட் நான் இது எப்போ லான்ச் ஆகும் என்ன வருன்ற மாதிரிலாம் எதுவும் சொல்ல. இப்போதைக்கு அந்த வெஹிக்கிளை காமிச்சிருந்தாங்க, அவ்வளோதான் விஷயம். அதுவுமே பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐசி வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா இருக்குப்பா பார்க்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். பை சி லேட்டர்.